ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க்கிங் மாம்ஸ் vlog. நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி குக்கரில் குலையாம அடிப்பிடிக்காம உதிரி உதிரியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். அதை ஒரு குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 kg நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. சாஃப்டான சிக்கனாக இருந்தால் ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா ஒரு 7 to 8 விசில் வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஸோ முன்னாடியே நம்ம விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். இதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை பறிச்சுக்கலாம். புதினா ஈஸியாக கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க கடையிலேருந்து வாங்கும்போது அந்த இலைகளை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பை இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சு மாடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கீ, தயிர், ஆஃப் லெமன் ஜூஸ், பிரியாணி மசாலா, அப்புறம் ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில், 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போது ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் பொறுமையாக இதை வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சில்லிஸை சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி தழைகளை சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக கர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. விசில் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. இந்த சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால நம்ம ஒரு 7 to 8 விசில்ஸ் வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சிக்கனை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா கூட இந்த சிக்கன் நல்லா ஊறணும். பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம தண்ணி சேர்க்கும் போது எப்போவுமே 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்ப்போம். இன்னைக்கு நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துக்க போகிறோம். சப்போஸ் இந்த தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசியை ஊற வச்சிருக்க தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துருங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் 1 ஸ்பூன் கீ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அப்புறம் உப்பு செக் பண்ணிடுங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணும். தேவைப்பட்டால் இப்போவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்க, இப்போ தண்ணியோட லெவல் கம்மியாகி அரிசி மேலே வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் புதினா மல்லி இலைகளை மேலே தூவி விட்டு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கணும். விசில் வந்தாலும் வராட்டியும் கரெக்டாக 15 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. அடி பிடிக்கலை.
சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டிராவல் டுகெதர்.